திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிரகணம் பிடிக்க இருக்கிறது சீனிவாசன். கண்டிப்பாக சொல்லுகிறேன் சீனிவாசன், மாபெரும் மாற்றம் வர இருக்கிறது சீனிவாசன். ஏதோ ஒன்று இருக்கிறது, தலைகீழா இருக்கிற சீனிவாசன். மு.க. ஸ்டாலின் முதுகில் அரசியல் ரீதியாக குத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. ஜிஜினா கேரோ கேங், கேரோ கேங்குக்கு தலைவர் ஜோதிமணி. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆள்களை ராஜ்யசபாவிலும் கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். தங்களுக்கும் ஜேவிசி ஸ்ரீராமுக்கும் ஒரு பாராட்டுதல். அர்பன் ரூரல் ஓட் என்பதை பிரித்து சொன்னீர்கள் பாருங்கள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தை நோக்கி மோடி புயல் வரக்கூடிய சூழ்நிலையில் நம்முடன் காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நான் உங்களை இன்வைட் பண்றப்பே சொன்னேன், தமிழகத்தை நோக்கி மதுரையை நோக்கி மோடி புயல் வீசப்போகிறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கு மதுரையில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்த இருக்கிறார். அவருடைய வருகையை ஒட்டி பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னால நயினார் நாகேந்திரன் அவர்களோட ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில கமலாலயத்தில் நான் பங்கேற்றேன். ஆக்சுவலா அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி முடித்த கையோட அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தேன். நயினார், என்ன சார்? இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் வராரு, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், அதனால ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, அப்படியே ஓடுறேன் சார், நான் அப்புறம் பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பறந்து கொண்டு இருந்தார். ஆக்சுவலா அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு முதல் நாளும் அவர் மதுரையில தான் இருந்தார். மதுரையில இருந்துட்டு அன்னைக்கு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சு சென்னைக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு திரும்ப ஃப்ளைட்ல அவர் மதுரைக்கு போய் சேர்ந்தார். இவ்வளவு பரபரப்பாக சுறுசுறுப்பாக பிஜேபியை சார்ந்த அத்தனை பேரும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பிரதமரின் வருகையை ஒட்டி ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரதமருடைய மதுரை வருகை அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா பிரதமர் வர்றதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அகில இந்திய அளவுல பேசும் பொருளாக மாறிற்று. திருப்பரங்குன்ற இஷ்யூ தொடர்பாக இந்துக்களின் உரிமைக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்த நீதியரசர் GR சுவாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கூட மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஸோ அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மோடி அவர்கள் வருகிறார். ஸோ மோடி அவர்களுடைய மதுரை விசிட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? அங்கு அவர் என்னென்ன பேசுவார்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? தமிழகத்தில் ஒரு அரசியல் புயலை கிளப்ப இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய முக்கியமான விசிட் பல திருப்பங்களை தமிழக அரசியலில் கொண்டு வரும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அதற்கு முன்னதாக மதுரை புயல் என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள், அது தமிழ்நாட்டு புயலாகத்தான் மாற இருக்கிறது. அதற்கு முன்னதாக தங்களுக்கும் ஜேவிசி ஸ்ரீராமுக்கும் ஒரு பாராட்டுதல், கோலால டிவிக்கு ஒரு மன நிறைந்த பாராட்டுதல்கள். தங்களுடைய ஒரு அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துன்னு வரேன். தமிழகத்தில் எப்படி அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு முயற்சிகள் பலத்த வரவேற்பு கொடுக்கிறது. அதையும் தவிர ஜேவிசி ஸ்ரீராமனுடைய இன்டர்வியூஸ் வித் லோக்கல் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்டர்வியூ. கங்க்ராச்சுலேட் யூ ஸ்ரீனிவாசன், யூ அண்ட் காரணம் என்னன்னா, ஒரு நூதனமான ஒரு முயற்சி ஏற்பட்டு முதன் முறையாக யூடியூப் மூலமாக தமிழ் வாழ்வோர் அனைவருக்கும் தமிழகத்தில் அர்பன் ரூரல் ஓட் என்பதை பிரித்து சொன்னீர்கள் பாருங்கள்.
தேங்க்யூ. இப்பொழுது வரோம். மதுரை புயல் இல்லை, தமிழக புயல். மோடி புயல்னு சொன்னேன், மோடி புயல் அப்படின்னு நானு. மோடியின் தமிழக புயல். ஓகே, ரைட். இப்பொழுது பல சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஆய்வு நடத்திய நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அரசியல் ஒரு அனுபவத்தின் பெயரில் கண்டிப்பாக சொல்லுகிறேன் சீனிவாசன், மாபெரும் மாற்றம் வர இருக்கிறது. சீனிவாசன், மாபெரும் மாற்றம், மாபெரும் மாற்றம். 3 தடவை மோடியுடைய மதுரை விசிட்டுக்கு பிறகு விசிட் நடக்கிற அன்னிக்கேவா? சப்சிக்வெண்ட் வீக், புதன் வியாழன் வெள்ளி சனி, அடுத்த முதல் வாரத்தில் மார்ச் மாதத்து ஒரு பெரிய எது இருக்கிறதோ இல்லையோ, மதுரையினுடைய நரேந்திர மோடி விசிட்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிரகணம் பிடிக்க இருக்கிறது சீனிவாசன். அவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு நூதன முறையில் மத்திய பாஜகவினுடைய தலைமையும் சரி, எடப்பாடி பழனிசாமி கலந்து ஆலோசித்து ஏதோ ஒன்று இருக்கிறது, தலைகீழா இருக்கு சீனிவாசன். அதுதான். அதை தவிர அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அணுகுமுறைகள் பாசிட்டிவா நான் பார்க்கலாம். அதே சமயத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும், அதை தவிர விஜய் அவருக்கு ஏற்படக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்னு நான் கிரகணம் சொன்னதுடைய காரணம் பார்த்துட்டே இருங்க. சந்திர கிரகணத்தினுடைய எஃபெக்ட் அது திமுக மேல் விழும். பர்சனல் ரீசன்ஸ் ஒரு வார்த்தையை சொல்றீங்க. அது விஜய்க்கு எதிராக அவருடைய மனைவி விவாகரத்து கோரி ஒரு வழக்கு போட்டு இருக்கிறார். அதை இப்போ டிஎம்கே சைட்ல ஒரு முக்கியமான விஷயமா கையில எடுத்திருக்காங்க. நீங்க இதை வச்சு ஏதோ ஒன்று சொல்ல வரீங்களோ? அதெல்லாம் நம்ம காலம் தான் சொல்லுங்க சீனிவாசன். ஏதோ டெல்லியில சம்திங் இஸ் ஹேப்பனிங் சீனிவாசன். எனக்கு நுகர முடிகிறது, மோர முடிக்கிறது, ஆனால் பிடிக்க முடியல. சம்திங் இஸ் ஹேப்பனிங் சீனிவாசன் அட் த டாப் லெவல். இன்னும் வரக்கூடிய ஒரு சில வாரங்களுக்குள்ள. ஆமா, நிச்சயம். இது யார் செய்கிறார்கள் விஜய்க்கு எதிராக? அதை விஜயை ரஜினிகாந்த் மாதவும் கமல்ஹாசன் மாதிரியும் வீழ்த்த வேண்டும் சினிமா துறை மூலமாக என்று நினைக்கிறார்களா? அல்லது அரசியல் கையா, சினிமா கையா? எந்த ஜெயண்ட் வந்தாலும் இந்த ஜெயண்டை மாற்ற முடியாது என்ற கையா? ஒன்று மறந்து விடுகிறார்கள். மோடி என்ற ஏதோ ரெட் ஜெயண்ட் சொல்ற மாதிரி சார் இருக்கு. ஆமாமா, அது நீங்க மோடி ஜெயண்டோட மோடணும் சீனிவாசன். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம அது மதுரையுடைய ஸ்பீச் நம்ம ஒரு கண்ணோட்டம் வைத்தீர்களானால், கடந்த 2 நாட்களாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியூஸ் 18 என்று சொல்லக்கூடிய CNN IBN ஒரு விழாவில் நேற்று பேசும்பொழுது, ரைசிங் பாரத் என்ற விழாவில் பேசும்பொழுது, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய கிராண்ட்ஸ் இன் எய்ட், லோன், கண்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வச்சு நான் கொடுத்தோம்னு ஏழை எளிய மக்களுக்கு 9 லட்சம் வீடு கட்டி கொடுன்னா நீ பாதி கட்டாத இருக்கேங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். எந்த பத்திரிகையும் வரவில்லை, எந்த ஊடகங்களும் போடவில்லை. आप भी जानते हैं कि देश में पीएम आवास योजना के तहत गरीबों के लिए पक्के घर बनवाए जा रहे हैं। तमिलनाडु के गरीब परिवारों के लिए करीब 9.5 लाख पक्के घर अलॉट किए गए, 9.5 लाख। लेकिन इनमें से 3 लाख घरों का निर्माण अटक गया। क्यों? क्योंकि डीएमके सरकार गरीबों के इन घरों के निर्माण में दिलचस्पी नहीं दिखा रही। பிரதமர் கண்டிப்பாக அது பற்றி மதுரையில் பேசுவார். அதிலிருந்து தான் ஆரம்பமாக இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய அரசியல் தமிழகத்தில் புயல், மோடி புயல். அது இப்ப இன்னைக்கு மதுரையில பேசுகிற மோடி ரொம்ப முக்கியமா எது குறித்து பேசுவார் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? தமிழகத்தில் நடக்கக்கூடிய போதை கலாச்சாரம், சாராய கலாச்சாரம், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி, 20,000 கொலைகள்,
6000 7000 விதவைகள், இதையெல்லாம் வைத்து சில மேற்கோட் காட்டுவார். தங்களுக்கும் நினைவிருக்கும் மதுராந்தகத்தில் சிஎம்சி என்று சொன்னார். கிரைம், माफिया, करप्शन। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। அது மாதிரியான ஒரு சில புது கருத்துக்களை சொல்ல இருக்கிறார். கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய மனவேதனைகள் தமிழகத்திற்கு நல்லதாகத்தான் முடியும். காரணம் என்னென்று கேட்டால், வேதனையை சாதனையாக மாற்றக்கூடிய சக்தி நரேந்திர மோடி ஒருவருக்குத்தான் இருக்கிறது சீனிவாசன். சோ இந்த மதுரை கூட்டம்ங்கிறது வரப்போகிற தமிழக தேர்தலை பொறுத்தவரை ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்காத அளவுக்குலாம் இருக்க போது சீனிவாசன். சார், இப்போ பிரைம் மினிஸ்டர் இங்க பேசிட்டு அவர் டெல்லிக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மதுரை அதிர்வுங்கிறது என்னென்ன சார் இருக்கும்? நீங்க ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றம் சப்சிக்வெண்டா வரப்போகிறது, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, என்னால் ஸ்மெல் பண்ண முடியல, ஆனா கரெக்டா கேட்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதை தவிர வேற என்ன முக்கியமான அதனுடைய எஃபெக்ட்? இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. மதுரை எஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய இஷ்யூஸ் இருக்கு சீனிவாசன். அதுல நிறைய இருக்கு. அது 1-2 இல்ல சீனிவாசன், பலதெல்லாம் இருக்கு. நரேந்திர மோடியினுடைய மனதில் 2 முக்கிய காரணங்கள் என்ன என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழகத்திற்கு அனுப்பக்கூடிய பொருளாதார உதவி, தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் புரோகிராம்ஸ் சரியாக அமல்படுத்தவில்லை திமுக அரசு என்ற ஒரு மனதில் அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதை பலரும் வெளிக்காட்டி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அவள்லாம் நம்மகிட்டையும் சொல்றாங்க. அது மூலம் பேசுறார். அதிலிருந்து ஆரம்பித்து திமுகவுடன் ஒரு நீண்ட அரசியல், பல திருப்பங்களில் ஒரு புது முனைகள். நாடாளுமன்றத்தில் தன்னை எப்படி அட்டாக் பண்ண வந்தாங்கிறத பத்தியும் பேசுவார்கள். ஆக மொத்தம் தன்னுடைய மனதில் இருக்கிறது சொல்ல போறார் சீனிவாசன். ஓகே சார், இதுக்கு மத்தியில ரொம்ப நீண்ட இழுபறிக்கு பிறகு டிஎம்கே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இது எப்படி இது கரெக்டா ஓடி முடியும் நினைக்கிறீங்களா? ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு தொடங்கிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தொகுதியில முடியும் தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல டிஎம்கே கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே போய்விடும் என்று எனக்கு தோன்றவில்லை. பட் உங்களுடைய பார்வை? 2 தரப்புகளிலும் இருந்து பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, அவர்களுடைய அணுகுமுறைகள்லாம் வைத்து அலசும் பொழுது, 2 காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சரி, ஒரு முகத்தில் ஒரு குஷி இல்லை சீனிவாசன். கசப்பு தெரிகிறது சீனிவாசன். பாடி லாங்குவேஜ் சரியில்லைங்கிறீங்க? பாடி லாங்குவேஜ் சரியில்லை. அதை தவிர ராகுல் காந்தி செய்த மாபெரும் குழப்பம் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்ன பின்னாக்கி விட்டது. பீகார் மாடல் மாதிரி தேஜஸ்வி யாதவை முன் நிறுத்தாமல் ஏதோ வளைத்து சென்ற ராகுல் காந்தி தமிழகத்திலும் அதை செய்து தனக்கல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையில் மண்ணை வாரி போட்டிருக்கிறார் சீனிவாஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதுகில் அரசியல் ரீதியாக குத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. அதான் என்ன சார் குத்திட்டாரு? ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். தன்னுடைய கட்சிக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். தன்னுடைய கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்ப என்டிஏல ஆட்சியில் பங்கு வேண்டும்னு பிஜேபி விரும்புற மாதிரி தானே அவர் அங்க ஆசைப்படுறார். இல்ல என்ன முதுகுல குத்த, என்ன தப்பா ஆசைப்பட்டார் ராகுல் காந்தி? அதை சொல்லுங்க எனக்கு. தப்பா ஆசைப்பட்டதுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்,
தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் என்வாயரன்மெண்டல் போர்டு. தமிழகத்தில் முன்னாடிலாம் இருந்த மாதிரி சின்ன சின்ன இது ஆர்கனைசேஷன்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்ஸ், அதுல எனக்கு 5 பதவி வேணும். திருவல்லிக்கேணி பார்சாதி கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், அது தவிர மாங்காடு கோவில், அது தவிர இந்த கோவில், அந்த கோவில் எனக்கு 100 அறங்காவலர் பதவி வேண்டும். எல்லாத்த தவிர பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 20% ரிசர்வேஷன் வேணும். சார் இது எல்லாமே அவர் தன்னுடைய கட்சிக்காக கேட்டதுதானே சார்? தன்னுடைய கட்சி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? தப்பே கிடையாது. எல்லாருக்கும் அவர் என்ன பர்சனலா கேட்டு காங்கிரஸ்க்காக தானே சார் அவர் கேட்கிறாரு? உண்மை நீங்க சொல்றது உண்மை. நீங்க சொன்ன 3 தூதுக்குழு, 1 கனிமொழி 2 தானும் பார்த்துட்டாங்க. ராஜா அவர்களை நீலகிரியில பார்த்துட்டேன். அதை தவிர மருமகன் சபரீசன் போய் பார்த்துட்டு வந்தார். 3த்துக்கும் போட்டோ கிடையாது. கேசி வேணுகோபால் வந்த போது ஏதோ ஒரு காதல் கடிதம் கொடுத்தாங்க, அதுக்கும் ஒரு பதில் கிடையாது. இது லிஸ்ட் எல்லாம் இருக்குது. அது காதல் கடிதம் மாதிரி தெரியல, மோதல் கடிதம் மாதிரி இல்ல இருந்தது. மோதல் கடிதம் மாறி விட்டது. ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ்ல இருந்ததா சொல்றாங்க. அது ஆக மொத்தம் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா அது காதல் மோதலாகத்தான் முடிந்து விட்டது. எனினும் இன்று காலை, அதாவது நாம் ஒளிபரப்பு செய்வது 28ஆம் தேதி சனிக்கிழமை, சோடங்கர் அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார். அவர் பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டு let us wait and watch. கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் பிரேக் பாயிண்ட் நான் சொல்றேன் சீனிவாசன். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு பிறகு 3 முறை ராகுல் காந்தியுடன் விஜய் பேசியதனுடைய தொடர்பாகத்தான் திமுகவிலிருந்து பிரிஞ்சு போகுது. அப்படி அதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த பிரிந்து போனதுக்கு முக்கிய காரணம் நான் சென்ற ஒளிப்பதிவில் தன்னிடம் சொல்லியிருக்கேன். பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய ஒரு அதுல பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கிறது. காரணம், ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, தனி கட்சி நடத்துபவர், எந்த தலைவர் தமிழகத்தினுடைய திமுக 2021 பதவிக்கு வர வேண்டும் என்று ஆலோசனை கூறினாரே அவர்தான் ராகுல் காந்தியிடம் விஜயை தொலைபேசியில் பேச வைத்தார். இன்று அந்த ஒரு நேயரும் அது பிரசாந்த் கிஷோர்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவர்தானா? அவர்தான். ஓகே. பட் அந்த பார்ட்டிசிபேஷன்ல இருந்துமே இப்போ வந்து டிஎம்கேயோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு. அது சப்சிடி, டிஃபரெண்ட். அவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் வந்து 2029ல ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். அதுக்காக இப்போல இருந்து எல்லாம் பண்ணின்னு வர்றாரு. அதனுடைய ஃபிட்டிங் ஆகல. அதுல திமுக ஒத்து போகல. அதனுடைய பின்னணி தான் சாமலா என்ற பத்திரிகையில் உத்தவ் தாக்கரே எழுதுகிறார், இந்திய அலையன்ஸுக்கு ராகுல் காந்தியை எடுத்துவிட்டு மு.க. ஸ்டாலின் வேண்டும் என்று. அதனாலதான் அந்த சஞ்சய் பாரு எழுதுகிறார் டெலிகிராஃப் பேப்பர்ல, ராகுல் காந்தி எடுத்துவிட்டு மம்தா பானர்ஜி வேண்டும் என்று. சீனிவாசன், நீ நிறைய இது தலை சுத்த சீனிவாசன். இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. புதியதாக பிரதமருடைய செயலகம் சேவா தீர்த் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு புதுமனை புகுந்த பிரதமர் நரேந்திர மோடி முதல் மத்திய அமைச்சரவையினுடைய கூட்டத்தை கூட்டினார் புது கட்டிடத்தில். அதில் அனைத்து மந்திரிகளிடமிருந்து ஒரு நற்செய்தியை சொல்லுங்கள், குட் நியூஸ், குட் நியூஸ் பத்தாதேதான். அந்த உட்கார்ந்துருக்கவங்க பக்கத்துல இருந்து ராஜ்நாத் சிங் தான் நம்பர் 2, அமித்ஷா நம்பர் 3. அனைத்து குறைந்தது ஒரு 20 மந்திரிகள் 20 குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுதான் செய்தி துளி. ராஜ்நாத் சிங் சொன்னார், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பிரம்மோஸ் என்றதற்கு அயல் நாடு 12 அயல் நாடுகளிலிருந்து இந்தியனுடைய ஆர்மிக்கு ஆர்டர்ஸ் வரப்போகிறது. மாபெரும் திருப்பம். சில ஐரோப்பிய கண்ட்ரியினுடைய சின்ன கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய தொடர்புகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பிரைம் மினிஸ்டர் அது கேட்டுட்டு அப்புறம் அமித்ஷாஜி ஆப் பத்தாயே, நீ சொல்லு. அமித்ஷா சொன்னாரு,
அகில இந்திய அளவில் இப்பொழுது பாரத் டாக்ஸி என்று அறிமுகப்படுத்தி விட்டார்கள். ட்ரையல் என்று இருக்குது டெல்லியில. அது கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரியில வருது. அந்த கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷனுக்கு அமித்ஷா தான் தலைவர், மந்திரி. அந்த கோஆபரேஷன் மினிஸ்ட்ரி தமிழகத்தில் another 6 monthsக்குள்ள முக்கிய மாவட்ட தலைநகர்களில் குறிப்பாக 450 மாவட்டங்கள் அகில இந்திய அளவில் எடுத்துக்கொண்டீர்களேனால் அதற்கு விஸ்தரிக்க இருக்கிறார்கள். ஓலா, ஊபர் எல்லாம் போய் ஆத்ம நிர்பர் பாரத் பாடியில் பார்த்தீங்கன்னா பாரத் டாக்ஸி வர இருக்கிறது. நூதன முறை. அது சார், இது ஓலா ஊபருக்கு மாற்றாகவா? மாற்றாக தேர்ட் காம்படிஷன். இது வந்து வித் பிரைவேட் பார்ட்டிசிபேஷனா? தொழிலாளர்களுடைய நலனில் கூட்டுறவு முயற்சி நடக்க இருக்கிறது. அது பேர் பாரத் டாக்ஸி. பாரத் டாக்ஸி. அதற்கு வங்கிகள் தடம் தர இருக்கின்றன. இந்த டாக்ஸிக்கு வந்து ஓட்டுநர்கள் அதுல வந்து பாரத் டாக்ஸி, அப்புறம் போக பாரத் ஆட்டோ எல்லாம் வரப்போகுது. அந்த பாரத் டாக்ஸியில 35% அந்த டிரைவருக்கு ப்ராஃபிட் இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி தே ஆர் டூயிங். அடுத்ததாக ஒவ்வொரு மந்திரி சொல்லி வந்து ராம் மோகன் நாயுடு, அவர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், அவர்கிட்ட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு ஜோதிராதித்ய சிந்தியா. அதுக்கு முன்னாடி வைஷ்ணவ் உட்கார்ந்தார். வைஷ்ணவ் சொல்லும் போது இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்தியா வந்து சில முக்கிய அப்ளிகேஷன்ஸ் கொண்டிருக்கு. அது ஜூலை ஆகஸ்ட்ல இம்ப்ரூவ் ஆயிடும். இந்தியாவிலே அந்த அப்ளிகேஷன்ஸ் தயாரிக்க போறாங்க. அது நூதனமான முயற்சியில் பண்ணும். அது ஒரு நற்செய்தி. அதற்கு பல உலக தலைவர்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா ஹெல்த், அக்ரிகல்ச்சர், வானிலை அறிக்கை, இதுல எல்லாம் நமக்கு வந்து அட்வான்ஸ் மூவ்மெண்ட்ல வந்துருச்சுன்னா ஈவன் பூகம்பம் எப்போ வரப்போகுதுன்னு கூட சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சொல்லு நியூ அப்ளிகேஷன் வரப்போகுதுன்னு சொன்னார். ஜோதிராதித்ய சிந்தியா வந்த போது 6Gக்கு நாங்கள் கொண்டுட்டோம். 2027 அடுத்த வருஷம் இந்தியாவில் இந்த மொபைல் போன்ல இப்ப 5Gல 6G வந்துட்டு போகுது. 6G வந்துருச்சுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்ந்தீங்கன்னா இது ரொம்ப மாபெரும் புரட்சியை கொண்டு வரைக்கிறது. இந்தியா உலகத்திலேயே டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ரொம்ப குறைச்ச விலையில கொடுக்கிறோம். அதையெல்லாம் சொல்லி மகிழ்ந்தார்கள். அனைத்து மந்திரிகளும் கை கட்டினாங்க. அமித்ஷா பாரத் டாக்ஸி சொன்ன போது இது சொன்ன போது. அதற்கு பிறகு ராம்மோகன் நாயுடு, எர்ரம் நாயுடைய மகன், தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு இருக்கார். அவர் சொன்னார், என்று அந்த புது கட்டிடத்தில் மந்திரி சபை கூட்டம் நடந்ததோ அன்று காலை அவருக்கு 2வது குழந்தை பிறந்ததாக. அதை தவிர பிரதமர் அவர்கள் கேரளா என்று சொன்னதை கேரளம் என்று மாற்றினார். அதற்கு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகும். இருந்தாலும் அதற்கு இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும், பார்லிமெண்ட்ல கொண்டு. அதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. அது சொன்ன முடிச்ச உடனே அந்த பால் பாயசம், அந்த 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 ஒரு அரிசியில பண்ணி கொடுக்க, அதெல்லாம் புட்டு, இடியாப்பம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு கேரளாவுடைய சாப்பாடு அந்த வாங்கி சாயங்காலம் டிஃபன் மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சது அப்புறம் கேரளா விருந்து. செய்தி துளி 2. மம்தா பானர்ஜி செய்த ஒரு நூதனமான செயல். முதன் முறையாக மேற்கு வங்காளத்தில் இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்ட மேனகா குருசுவாமி என்று ஒரு தமிழ் பெண்மணி மேற்கு வங்காளத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மனேகா குருசுவாமி ஒரு விவேக் கட்ஜு என்று சொல்லக்கூடிய IFS ஆபீசருடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். LGBTல பண்ணியிருக்காங்க. மார்க்கண்டே கட்ஜு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜினுடைய தம்பி பொண்ணுதான் அந்த அம்மா.
அதுல பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த அம்மையார் பல வழக்கறிஞர்களுக்கு மேலாக சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், 1974 born, இளமை வயது. மம்தா பானர்ஜி நேற்று அதை அறிவித்த பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அறிவித்த போது என்ன அறிவிச்சாங்க? அந்த அம்மாவுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, மனேகா குருசுவாமிக்கு. ஓ, அதாவது ஒரே பாலினத்தவரை மணந்த பெண்ணுக்கு பதவி வழங்கி இருக்கிறார் மம்தா. ஓகே ஓகே. அது ஒரு மாபெரும், அதற்கு எதிர்ப்புகள் இருக்கின்றன, இருப்பினும் அது சொல்லி இருக்காங்க. அது ஒரு மாபெரும் திருப்பமாகத்தான் பார்க்க முடிகிறது. செய்தி துளி 3. ராஜ்யசபாவினுடைய 37 இடங்கள் காலியாகின்றன ஏப்ரல் 2ஆம் தேதி. அதற்கான தேர்தல்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் மிக குழப்பத்தில் இருக்கிறது. 6 சீட்டுகள் தான், அது 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். காங்கிரசுடைய எண்ணிக்கை ராஜ்யசபாவில் குறைந்து விட்டது சீனிவாசன். இப்போ 25 தான் இருக்கு. ஜஸ்ட் 1 MP above required for opposition leader. 24 தான் இருக்கு. 25 இருக்கணும், அவங்க 25 தான் இருக்கு அவங்ககிட்ட. சப்போஸ் அது குறைஞ்சிருச்சுன்னா எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு போயிடும். அவரு ரிட்டையர் ஆகிறார். இப்போ புது எதிர்கட்சி தலைவர் யார்? சப்போஸ் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா சரி. சப்போஸ் அவருக்கு பண்ணலைன்னா ப. சிதம்பரம் வருவாரா எதிர்கட்சி தலைவராக? தெரியல. ராகுல் காந்தி இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறார். அதில் பெற வேண்டும் என்றால் எப்படி நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கைக்கு நடுவே சென்று பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்து ஸ்பீக்கர் சபாநாயகர் அறையிலேயே ஏக வச்சனத்தில் பேசி ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஆள்களை ராஜ்யசபாவிலும் கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அதற்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கர்கே, காங்கிரஸ் தலைவராக இருப்பவர், சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒற்றுக்கொள்ளவில்லை. நாம் மேலே எல்டர்ஸ் ஹவுஸ் தான் கொஞ்சம் மரியாதையா இருக்கணும், இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு முற்றுகையிடுவது, கேரோ பண்ணுவதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் அவர் பேர் வச்சிருக்காங்க ஜிஜி என்று. ஜென்ஜி இல்ல, ஜிஜி. ஜிஜின்னா கேரோ கேங். கேரோ கேங்குக்கு தலைவர் ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், சுதா, வர்ஷா கெய்க்வாட் போன்ற பெண்மணிகள். ஆனால் ராஜ்யசபாவில் அது மாதிரி செய்ய வேண்டும் என்றால் எதிர்ப்பு சோனியா காந்தியிடமே வருகிறது. ராகுல் காந்திக்கு அது ஒரு மூக்குடைப்பு. எது இருப்பினும் ராகுல் காந்தியினுடைய அந்த எண்ண அலைகள் யார் யார் வரப்போகிறார்கள் என்று பார்த்தால் அவருடைய மனதினுடைய எண்ணங்கள் பிரதிபலித்துவிடும். நரேந்திர மோடிக்கு எதிராக இருப்பவர்களைத்தான் அவர்கள் கண்டிப்பாக தெரிவார்கள் என்று தெரிகிறது சீனிவாசன். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பற்றி அவருடைய மனைவி போட்ட வழக்கு மீது பல செய்திகள் வதந்திகளாகவும் ஊர்ஜிதப்படுத்த செய்திகளாகவும் அவரை துன்பமுறுக்கும் வகையில் பல செய்திகள் சமூக வலைத்தளங்களில் உலாவுகின்றன. அது பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், இது பர்சனல் மேட்டராக இருந்தாலும் அது பற்றி நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் என்று காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இது யார் தூண்டி விடுகிறார்கள், தூவி விடுகிறார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவர் என்னிடம் சொன்னது, சொல்லலாமா வேண்டாமா நினைச்சிட்டு இருக்கேன் சீனிவாசன். தேர்தல் சமயத்தில் நீங்க பேரை சொல்லாமல சொல்லிருங்க, விஷயத்தை சொல்லுங்க. தேர்தல் சமயத்தில் சீனிவாசன், சூடு பறக்கும் சமயத்தில் யார் இந்த தூபத்தை தூவி விட்டார்களோ வதந்தியை, அந்த குடும்பத்தின் மீதும் நான் பேசுவேன் என்று வீர சபதம் எடுத்திருக்கிறார் விஜய்.
ஆக மொத்தம் இது ஒரு பெரிய திருப்பமாக இருந்தாலும் இருக்கலாம் சீனிவாசன். அதுதான் செய்தி துளி சீனிவாசன். இப்படி விஜய் சபதம் எடுத்திருக்கிறாங்க தகவலை ஒரு காங்கிரஸ் தலைவர் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். ரொம்ப ராஜகோபாலன். ஐ ஃபீல் வுட்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஓகே. ஸோ ராஜகோபாலன் வந்திருந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.